தேவன் இந்த 3 மனிதர்களை குறித்து வேதாகமத்தில் சில சிறப்பான பெயர்களை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறார். மோசேவை தன்னுடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அடுத்த 3 நாட்களுக்கு இந்த ஒவ்வொரு தலைப்பையும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஏன் தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். முதலாவதாக, தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமா இல்ல, உன்னுடைய குமாரனின் மூலமா அப்படின்னு. உடனே தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்து இல்லை நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், தன்னை அவர் அப்படியே அர்ப்பணம் செய்தார். சவுல் ராஜாவாக நிராகரிக்கப்பட்ட பிறகு, தாவீது தான் ராஜா என்று அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகும் சவுல் அந்த பதவியை விட்டு கொடுக்காத பொழுது கூட தாவீது காத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் தன்னை அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்திருந்தார். இரண்டாவதாக, அவர் பத்சேபாளோடு கூட பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அவரை கடிந்து கொள்ளுகிறார். இவர் ஒரு ராஜாவா இருந்து நாத்தானை கொன்னுட்டு இதை எல்லாத்தையும் அழகா மூடி மறைச்சிருக்கலாம், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் அதை எப்படி செய்யவில்லை. தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதற்காக மனங்கசந்து அழுகிறார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார், பிறகு அதிலிருந்து மனம் திரும்புகிறார். இறுதியாக தாவீது சிறு வயது முதலே தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். இந்த 3 குணாதிசயங்கள் தான் தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ல காரணமாயிருக்கின்றன. கர்த்தர் உங்களை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். தேவனுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். முதலாவதாக, முழு இருதயத்தோடு தேவனை நீங்கள் தேட வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய பிரசன்னமே உங்களுடைய தலையாய பொருளாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய தலையாய வேண்டுதலாக இருக்க வேண்டும். இறுதியாக, நீங்கள் ஒரு நாள் ஒரு பெரிய பாவம் செய்வீங்க, ஒரு தவறான வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலமாக உங்களிடத்துல பேசும்பொழுது உங்களை நீங்கள் தாழ்த்தி அவருக்கு அர்ப்பணம் செய்து மனங்கசந்து அழுது உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புவீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுவார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று.